பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள். உங்களுக்காக வாதாடுவேன். உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பற்றி பார்த்து வருகிறோம். மேலும் இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை இனி பார்க்கலாம். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கான சிறப்பம்சங்கள் பல இருக்கின்றன. இந்த தொகுதி திருச்சி, கரூர் மாவட்டங்களின் சட்டப்பேரவை தொகுதிகளை இணைத்து அமைக்கப்பட்டது. இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை பார்க்கும் முன்பாக தொகுதி பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் 12,62,618 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,23,389, பெண் வாக்காளர்கள் 6,39,203, பிறர் 26. இத்தொகுதியில் பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதியும் திருச்சி மாவட்டத்தின் துறையூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி, முசிறி சட்டப்பேரவை தொகுதிகளும் கரூர் மாவட்டத்தின் குளித்தலை சட்டப்பேரவை தொகுதியும் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்பதை பார்க்கலாம். பெரம்பலூர், துறையூர், மண்ணச்சநல்லூர், முசிறி, குளித்தலை தொகுதிகள் அதிமுகவிடம் இருக்கின்றன. லால்குடி திமுகவிடம் இருக்கிறது. இத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக திமுகவை சேர்ந்த நெப்போலியன் இருக்கிறார். பெரம்பலூர் தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பாஸ்மதி அரிசி உற்பத்தி, பால் உற்பத்தி, வெங்காயம், மக்காச்சோளம் உற்பத்தி, அரும்பாவூர் மரச்சிற்பங்கள் ஏற்றுமதி போன்றவை உள்ளன. வாழை, வெற்றிலை, விவசாய மேம்பாடு, ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ள பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை இப்பொழுது பார்க்கலாம். திமுக வேட்பாளராக பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் சீமானூர் பிரபு போட்டியிடுகிறார். தொட்டியம் ஒன்றிய திமுக செயலாளராகவும் தொட்டியம் ஒன்றியம் முள்ளிப்பாடி மணமேடு பகுதி ஒன்றிய கவுன்சிலராகவும் இருக்கிறார். 1986 முதல் இவர் திமுகவில் இருந்து வருகிறார். சமூக நீதி கொள்கைகளை காக்கும் தலைவர் கலைஞர் அவர்களும், அனுதினமும் சலையாத உழைக்கும் தளபதி அவர்களும், அண்ணன் நேரு அவர்களுடைய பரிந்துரையும் அண்ணன் ராஜா அவர்களுடைய பரிந்துரையும் ஏற்று என்னை வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. நான் வெற்றி பெற பாடுபடுவேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். பெரம்பலூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் மருதராஜ். 1980ஆம் ஆண்டிலிருந்து கட்சியின் உறுப்பினராக உள்ள இவர் 2009 தேர்தலின் போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2 நாட்களில் மாற்றப்பட்டவர். 2011 உள்ளாட்சி தேர்தலில் வேலூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பெரம்பலூர் ஒன்றிய குழு தலைவராக இவர் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இக்கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். 2010ஆம் ஆண்டு பாரி நற்பணி மன்றம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியை தொடங்கிய டாக்டர் பாரிவேந்தர் SRM குடும்பத்தின் வேந்தராக இருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியை ஒதுக்கி தந்துள்ளனர். அந்த தொகுதியில் என் கட்சியின் விருப்பப்படி நிறுவனரான நானே போட்டியிடுகிறேன். அதற்கான பிரச்சாரத்தை ஏற்கனவே துவங்கிவிட்டேன். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பெரம்பலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் ராஜசேகரன். இள வயதிலிருந்தே காங்கிரஸில் இருக்கும் இவர் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் வட்டார இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவராகவும் இருந்தவர். தற்போது திருச்சி வடக்கு மாவட்ட தலைவராகவும் இவர் பொறுப்பு வகிக்கிறார். நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக தொட்டியத்தில் பணியாற்றிருக்கிறேன். அதற்கு முன்பாக திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பெரும் துணைத் தலைவராக பணியாற்றிருக்கிறேன். மக்களிடம் அதிக தொடர்புடையவன் நான். என்னை அறியாத மக்களை என்னுடைய தொகுதியில் இருக்க முடியாது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட பகுதியாக முதலிடத்தில் இருப்பது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிதான். இந்த தொகுதியின் பிற அம்சங்களை இப்போது பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் 18,55,504 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 9,36,775 பேர் ஆண்கள், 9,18,501 பேர் பெண்கள், பிற வாக்காளர்கள் 228 பேர். இத்தொகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும்,
திருவள்ளூர் மாவட்டத்தின் மதுரவாயல், அம்பத்தூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும் வருகின்றன. இந்த தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்று பார்க்கலாம். ஆலந்தூர் பேரவை தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற்றது. இந்த தொகுதியின் பேரவை உறுப்பினரான பன்ருட்டி ராமச்சந்திரன் ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதி தற்போது இடைத்தேர்தலை எதிர்நோக்கியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், அம்பத்தூர் ஆகிய தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. மதுரவாயல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. இத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக திமுகவை சேர்ந்த TR பாலு இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் கனரக வாகன தொழிற்சாலை, தனியார் கார் தொழிற்சாலைகள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், கார் பந்தய மைதானம், இராணுவ அதிகாரி பயிற்சி அகாடமி, மீனம்பாக்கம் விமான நிலையம், புழல் ஏரி, புழல் சிறை போன்றவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்களாகும். கூடுவாஞ்சேரி ஆவடி இணைப்பு ரயில் திட்டம், தங்க நாற்கரச்சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிலவும் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் அரக்கோணம் தொகுதியின் தற்போதைய எம்பியும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான ஜெகத் ரட்சகன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். 63 வயதாகும் இவர் தொடக்கத்தில் அதிமுகவில் இருந்தார். அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இவர் உத்தரமேரூர் தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கும், செங்கல்பட்டு தொகுதியில் இருந்து மக்களவைக்கும் தேர்வு செய்யப்பட்டார். 1999 ஆண்டில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றார். 2009 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் கட்சியை திமுகவுடன் இணைத்தார். பின்னர் அரக்கோணம் தொகுதியில் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட இவர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார் KN ராமச்சந்திரன். 59 வயதாகும் இவர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அதிமுக அவைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். வல்லக்கோட்டை முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக இவர் பொறுப்பு வகித்துள்ளார். கண்ணம்மாள் கல்வி அறக்கட்டளையின் தலைவராக இருந்து வருகிறார். சக்தி எனர்ஜி, சக்தி ப்ரமோட்டர்ஸ் போன்ற நிறுவனங்களை நடத்தி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவிற்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சார்பில் மருத்துவர் மாசிலாமணி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். 63 வயதாகும் இவர் மதிமுகவின் மாநில பொருளாளராக பணியாற்றி வருகிறார். விழுப்புரம் மாவட்ட செயலாளராகவும் இவர் பொறுப்பு வகித்துள்ளார். 1989 ஆண்டில் திண்டிவனம் தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இவர். திண்டிவனத்தில் மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருகிறார். திண்டிவனம் தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டு காலத்திலேயே திண்டிவனத்தில் அதுவரை யாரும் தீர்க்க முடியாது இருந்த அந்த குடிநீர் பிரச்சனைக்காக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அங்கே புளிச்சப்பள்ளம் குடிநீர் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த 2 ஆண்டு காலத்தில் அது வெற்றிகரமாக நிறைவேற்றி இன்றைக்கு திண்டிவன மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைத்திருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அருள் அன்பரசு. 41 வயதாகும் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார். 2006 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் சோளிங்கர் தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்றத்தில் 2 முறை நான் போட்டியிட்டு அதில் 1 முறை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். 2006 ஆண்டில் நான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சிறப்பானது ஒரு பணியை அந்த தொகுதியில் நான் செய்திருக்கின்றேன். தென் சென்னை, பெரம்பலூர், ஸ்ரீபெரும்புதூர், நாகை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பார்த்தோம். நாளை மேலும் 4 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறியலாம். அடுத்து வருவது நாட்டின் நாடிக்கணிப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள், உங்களுக்காக வாதாடுவேன்.